அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுசீஸ் ஏஸ்தெட்டிக் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் சாமி வேண்டிக்கிறேன். அதுவும் நேரடியாக கோயிலுக்கே போய் வேண்டிக்கிறேன். ஆமாங்க, அந்த vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னோட நீங்கள் இந்த vlog மூலியமாக 1 நாள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக முன்னாடி நாளே தேவைப்படுற பொருளெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் ஏர்லியாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு மனநிறைவாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் பிரசாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹாப்பியாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும் போது ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட், லெட்ஸ் கண்டினியூ. இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் க்ரோசரி ஸ்டோர் போயிருந்தோம். வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காகவும் ப்ளஸ் நாளைக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காகவும் போயிருந்தோம். அண்ட் இது சாமிக்கு மாலை. அப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நெய், காலிஃப்ளவர், உதிரிப்பூ, துளசி, விபூதி, விளக்குக்கு எண்ணெய், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், வெத்தலை பாக்கு, பூ, பழம், இந்த மாதிரி தேவைப்படுறதெல்லாம் வாங்கியாச்சு. நம்ம ஏர்லியாக காலையில் கோயிலுக்கு போகிறதுனால இப்போவே வாங்கி வச்சுட்டா காலையில் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் யூஸ்வலாக நான் காலையில் எழுந்திரிச்சு தான் கோலம் போடுவேன். நாளைக்கு காலையில் டைம் கிடைக்குமான்னு தெரியல, அதனால தான் ஈவினிங்கே கோலமும் போட்டுட்டேன். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம் எல்லாம் நைட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். பச்சரிசி நல்லா நேம்பி பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வெல்லம் வந்து நைட்டே நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ தட் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பொங்கல் வச்சிடலாம். நம்ம வந்து வீட்டிலே பொங்கல் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு 4-5 பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு முதல்ல போய் பிரசாதம் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி கரெக்டான குவான்டிட்டி வந்து நம்ம நைட்டே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு மேலே போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஸோ சீக்கிரம் கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். முதல்ல பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு விளக்கு போட்டுட்டு உள்ளே போகலாம். சீக்கிரம் விளக்கு போடுமா. இப்போ சாமிக்கு பூ வச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறமா விளக்கு போட்டுட்டு சூடம் ஊதுபத்தி காமிச்சிட்டு பிள்ளையார் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போகலாம். நான் இப்போவும் சாமி கும்பிடும் போது எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கும்பிடுவேன். இப்போவும் அப்படி தான் வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க பார்த்து. அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி தான் சாமி கும்பிடுவோம். நான் எப்படி சொல்லி சாமி கும்பிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அண்ட் இப்போ டைம் வந்து அரவுண்ட் 5:30 to 6 இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் காலையில் 3 o'clock எழுந்துட்டோம். அப்போது அதிகாலையே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த நேரத்துக்கு கோயிலுக்கு வந்து மனநிறைவாக சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், விளக்கு போடுறதா இருக்கட்டும், பக்தி பாடல்கள் பஜனைகள் காதில் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு அழகான அனுபவமாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அட் திஸ் மூமெண்ட் ஐ ஃபீல் ட்ரூலி காம் அண்ட் கிரேட்ஃபுல். இப்போ விளக்கு போட்டுட்டு பிள்ளையாருக்கு கற்பூரம் ஊதுபதி காமிச்சிட்டு பிள்ளையார் 21 தடவை சுற்றி வந்துட்டு
உள்ளுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து அரச மரமும் வேம்பு மரமும் சேர்ந்துருக்கு. அடியில் பிள்ளையார் இருக்கார். நான் 21 நாள் வந்து பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றினேன். இன்றைக்கி 21வது நாள். அதனால தான் சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் நம்ம பிரசாதம் கொடுக்குறோம். அண்ட் திஸ் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப், இப்போ வந்து நாங்கள் அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ருக்கோம். அதனால தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட நிறையா கோயிலில் எடுத்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புதுவிதமான அனுபவங்கள், லேர்னிங்ஸ், மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அப்புறம் நம்ம கொண்டு வந்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கோயிலில் கொடுத்த பிரசாதமும் பாருங்கள் நம்ம வாங்கிட்டோம். அதோட கடவுளோட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4-5 பேருக்கு இப்படி பிரசாதம் எடுத்து வச்சுட்டு வண்டியில் போய் நானும் அம்மாவும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இங்கே பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம். சரி அவங்களுக்கும் சக்கரை பொங்கல் போட்டு கொஞ்சம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நடந்தால் போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். அப்பா எங்கேன்னு பார்ப்பீங்க, அவருக்கு வந்து அன்றைக்கி ஏர்லியாக வேலைக்கு போகணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. அதனால் நானும் அம்மாவும் போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். மெல்ல மெல்ல அப்படியே நடந்து பேசிக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த ட்ரெஸ் நான் இது செகண்ட் டைம் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதும் அப்படி தான் நம்ம வீட்டில் கேசரி செஞ்சு நடந்தே கொண்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போனோம் இவங்களுக்கு. அதே மாதிரி இப்போது செகண்ட் டைம் போடும்போதும் நடந்தே பொங்கல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு விதமான ஒரு மாதிரி கோஇன்சிடென்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்களுக்கு 2 பசங்க. பெரிய ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருந்தான். இவருக்கு வந்து தூக்கம் வரலையாட்டிருக்கு, விளையாடிட்டு இருந்தார். இவரோட ஸ்மைல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இவரோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்பி ரிட்டன் வரும்போது நடந்து தான் வந்தோம். போகும்போது ஜாலியாக பேசிகிட்டு போயிட்டோம். திரும்பி ரிட்டன் வரும்போது தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மெல்லமாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 5 o'clock மாதிரி சாப்பிட்டுட்டோம். அவங்க அங்கேயே சாப்பிட சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. ஏனோ பசி இல்லை, அதனால் வீட்டுக்கு வந்து மெல்லமாக ரெடி பண்ணி ஒரு 5 o'clockக்குள்ளே அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டோம். அண்ட் டின்னர் அரவுண்ட் 9:30க்குள்ளே முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த விலாகும் இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சுசிஸ் ஏஸ்தெட்டிக் விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.